சில மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தோக்குறதுக்காக வேலை செய்றீங்க, கட்சி வந்து ஜெயிக்கணும்னு சீமானுக்கு எண்ணம் கிடையாது. உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களை மட்டுமே நம்பி ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டு இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர்கள் கொள்கையில் என்றளவும் பிசராமல் நேர்மையாக மக்களை எதிர்கொண்டார்கள். பல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க, 5 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு எப்படி தேமுதிக கரைஞ்சு போச்சோ, மதிமுக கரைஞ்சு போச்சோ, விடுதலை சிறுத்தைகள் கரைஞ்சு போச்சோ, பாமக இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆயிருத்தோ, இந்த மாதிரி ஆகிறதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கவில்லை. விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுமையா வந்து விமர்சனம் பண்றீங்க, என்ன காரணம்? விஜய் சரியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். கொள்கை முரண் வருது, அது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 500 கோடியை காசை கொடுத்து, வெறும் காசை கொடுத்து ஸ்டாலின் தான் வரப்போறாரு, விடியல் தான் தரப்போறான்னு விளம்பரத்தை போட்டு மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி தானே இந்த வாக்களை பறிச்சாங்க. என்னை பற்றி புகழ்ந்து தள்ளவே வேண்டும், 100 பேருக்கு காசை கொடுத்து புகழுங்கள் அப்படின்னு சொல்லி இது மடைமாற்றி இத்தனை 4 ஆண்டுகளாக செய்த கொடூரங்கள் கொடுமைகள் இந்த மக்களுக்கு. நேத்துங்க அம்பத்தூர்ல நேரடியாக போய் ஹோட்டல்ல காசு கொடுக்கலன்னு கத்தி எடுத்து வெட்டுறாங்க. ஒரு செங்கலை கூட யாராலும் உருவ முடியாது, ஏன் ஒரு துகளை கூட அகற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த சாம்ராஜ்யத்தை நாங்க அழிச்சு வேரோட அழிச்சு காட்டுறோம், மண்ணோட மண்ணை நாங்க புடிங்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கல் சிலையா கொஞ்சம் கொஞ்சமா உடந்துகிட்டு இருக்கு. பெரியார் என்ற பிம்பமும் தந்தை பெரியார் மண்ணிலே போய் உடைச்சிட்டு தான் இருக்கும். இந்த திருமுருகன் காந்தியை வந்து பெரியாரின் பிம்பம் அது இதுன்னு பேசி 200 ஓட்டு வாங்க வச்சார். எதுக்கு இதெல்லாம்? அந்த பயம் தானே. திமுக கட்சி நாளைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா காசை தான் தேடிட்டு இருக்கும். காசு இல்லை என்றால், பணம் இல்லை என்றால் அவர்கள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே வரமாட்டார்கள், ஓட்டு போட மாட்டாங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குது சார். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.1 விழுக்காடு வாக்கு தொடங்கி இப்போ 8.2 வரைக்கும் வந்திருக்கீங்க. அது தொடர்ந்து இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் 15 விழுக்காடு தாண்டி இருக்கீங்க. உங்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் சார்? இல்லை, நாம் தமிழர் கட்சி வெற்றியை நோக்கி தான் எங்களோட நகர்வு இருக்குது. எப்போதுமே தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவது தொடங்கிய காலம் முதல் இன்று வரை வெற்றி என்ற இலக்கை வைத்து தான் நாங்கள் வந்து கட்சி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. கட்சியில் வந்து ஒரு கொள்கையை வறுத்து 2014 என்னைக்கு நாங்கள் தேர்தலில் போட்டிடுமோ அன்றைய ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இந்த தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம், எல்லா துறைகளிலும் எப்படி மாற்றங்களை செய்வோம், ஒவ்வொரு துறைக்கும் தனியாக எங்கள் ஆட்சி வரைவு கொடுத்துருக்கோம். இந்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் மீனவர்களாக இருக்கட்டும், இல்லை மாணவர்களுக்கான படிப்பு இதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே இணைத்து ஒரு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு ஆட்சி வரைவே கொடுத்துருவோம். பல அதிலிருந்து எடுக்கப்பட்டு இன்று நிறைய திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியோட திட்டங்கள் எடுத்து அவங்களே செயல்படுத்தியிருக்காங்க. அது நெய்தல் படையாக இருக்கட்டும், கேரளாவில் எடுத்துக்கொண்டு வருது, காவலர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காணொலி மூலம் பார்க்கறது, இல்லை அவங்கள வந்து கண்காணிப்பு கருவி பொறுத்துறது, இதெல்லாமே வந்து சிறு சிறு விஷயங்கள். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் எல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அதை நோக்கி எங்களோட பயணம் வெகு வேகமாக இருக்குது. 2026 உறுதியாக நாங்கள் அந்த இலக்கை அடைவோங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஈரோடு இடைத்தேர்தலே அதுக்கு ஒரு சாட்சி. அதில் வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக வாக்குகள் வாங்குவோம் என்று நினைத்திருந்தோம். அது எங்களுக்கான வாக்குகள் தான். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பணத்துக்கு காசுக்கு விலை போக வைக்கிறது, ஓட்டுக்கு காசை கொடுக்கறது, அவங்களை அச்சுறுத்துவது, நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வென்றால் உங்களுக்கு வரக்கூடிய சலுகையெல்லாம் வராமல் போயிடும், எல்லாம் நிறுத்திடுவோன்னு சொல்லி அவங்கள மடைமாற்றம் செய்கிறது, கள்ள ஓட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அவங்க வந்து தடை பண்ணலாம், இல்லை வந்து அதை வந்து நீர்த்து போக செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. 2026 உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு மிக அதிகமான இடங்கள் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து வெற்றி கிடைக்கும், நாங்கள் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கோன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில மூத்த பத்திரிகையாளர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தோக்குறதுக்காக வேலை செய்கிறீங்க, கட்சி வந்து ஜெயிக்கணும்னு சீமானுக்கு எண்ணம் கிடையாது, கட்சியை வந்து எப்படி தோக்க வைக்கணும் அப்படின்ற அதுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு பார்த்தா அவர் வந்து பேசாமல் தேர்தல் அரசியலை விட்டுட்டு அவர் இயக்கமாக போயிடலாம், இயக்கமாக இருந்த மக்களுக்கு போராடலாம் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகை மணி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க.
இல்லை, அதே ஐயா மணி அவர்களே வந்து பல பேட்டிகளில் பல காணொலிகளில் சொல்லியிருக்காங்க, இந்த கட்சி வந்து எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் ஒரு கட்சி உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களை மட்டுமே நம்பி ஒரு தேர்தலை சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர்கள் கொள்கையில் என்றளவும் பிசறாமல் நேர்மையாக மக்களை எதிர்கொண்டார்கள். அதே மணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்கள் எடுத்து வைக்க வாதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாங்கள் வெற்றியை நோக்கி தான் போகிறோம், ஆனால் அந்த வெற்றியை எப்படி வாங்கணும்னு இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடி உங்களோட பலத்தை நிரூபித்து உங்களோட திறமையை நிரூபித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே தவிர, நீங்கள் கூட இருக்கிறவனெல்லாம் வந்து உங்களுக்கான ஆட்களாக மாற்றி அங்கே வந்து நீங்கள் போலி விஷயங்கள் செய்து, இல்லை நீங்கள் மட்டும் வந்து நாங்கள் 400 மீட்டர் ஓடணும்னா நீங்கள் 300 மீட்டருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மீதி 100 மீட்டர் ஓடுறது, இல்லை உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஓடுறது, இல்லை 10 பேர் கூட்டு சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு போய் நிறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுதான் தவறுன்னு சொல்கிறேன். இதே நீங்கள் ஒரு ஜனநாயகத்தின் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிற ஐயா மணி அவர்களாம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு தேர்தலை நியாயமாக நடத்த முற்படுறதுக்கு நீங்கள் அவங்களை அறிவுறுத்தணும். இல்லை அந்த மாதிரி கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டணும். நீங்கள் ஒருத்தர் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நிராயமானமாக ஒருத்தர் வந்து நேர்மையோடு வாக்கு அரசியலை சந்திக்கும் போது அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிற்கல, தோக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்கிறது எந்த மாதிரி வாதம்னு எனக்கு புரியலை. அது வந்து நிச்சயமாக மக்களிடத்தில் அது ஏற்கப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு கூட்டத்தை பாருங்கள், அண்ணன் திரட்டிய மக்களை பாருங்கள், அந்த வாக்காளர்களை பாருங்கள், அந்த உறுப்பினர்களை நீங்கள் உற்று நோக்குனீங்களே தெரியும். எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் கொள்கை பிடிப்போடு ஒரு தத்துவார்த்த ரீதியாக அவங்க வந்து பல முன்னாடி திராவிட கட்சிகள் இருந்திருப்பாங்க, இல்லை கட்சிகளே இல்லாமல் என்னை போன்றவர்களாம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஐடி துறையில் வேலை பார்த்து எங்களையெல்லாம் அவர் மாற்றி ஒரு அரசியல் படுத்தி எங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இதில் நடத்தக்கூடிய ஒரு ரெவல்யூஷன், புரட்சின்னு தானே இது அர்த்தம். அப்படி இப்பேற்பட்ட ஒரு புரட்சி இந்த மண்ணில் விதைத்து நீங்கள் பெரியாரெல்லாம் பண்ணார், பெரியார் புரட்சி பண்ணார், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த புரட்சி இந்த 20 ஆண்டுகளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருமே பண்ண முடியாத புரட்சியை செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் எடுத்து தூக்கி கொண்டாடி நீங்களாம் கையில் நீங்கள் பாராட்டக்கூடிய இடத்துல இருந்து நீங்களாம் அப்படி விமர்சிக்கிறது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எந்த இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி சமரசமாக இருக்குது, இல்லை கொள்கையிலேருந்து பிறலி போயிருக்கு, இல்லை மக்கள் பிரச்சனையிலேருந்து பின்னாடி போயிருக்கு. அதுலலாம் சமரசமாக போகலை. ஆனால் வந்து தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. எத்தனை முறை ஒருத்தர் நிற்கிறான்னா கண்டிப்பாக எம்எல்ஏவா ஜெயிக்கணும் தான் நிற்பான், எத்தனை முறை அவன் தோற்று போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இல்லை, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து தோல்வி என்பது என்ன, நாங்கள் வந்து ஒரு போட்டியில் நிற்கிறோம், எங்களுக்கு சமமாக எல்லோரும் நிற்கிறார்கள், எந்த ஒரு ஊழலும் செய்யாமல், இல்லை எந்த ஒரு கையூட்டுகள் கொடுக்காமல், இல்லை வந்து அவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணாமல், மக்களை ஏமாற்றாமல் நின்று எல்லாம் ஒரே இதில் இருந்து நாங்கள் தோத்தோம் அப்படின்னா எங்களை கேள்வி கேட்கலாம். நீங்கள் வந்து தோக்குறதுக்குனே கட்சி நிறுத்துறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உதிரி கட்சி ஒருத்தர் வந்து எங்களை தோக்கடிப்பதற்காக ஒரு 20 கட்சி இப்போ திருமுருகன் காந்தி ஒரு கூட்டணி வச்சார், இப்போ ஒரு வெண்ணிலாங்கிற ஒரு பொண்ணோட, அதெல்லாம் தோக்குறதுக்குனே பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா பெரியாருங்கிற பேரை சொல்லி சும்மா ஒரு தேர்தல் இருந்துச்சு, 220 ஓட்டை வாங்கினார். ஐயா தமிழா பாண்டியனும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி பல கட்சின்னு பேரை சொல்லி நிற்கிறாங்க, அது ஓகே. ஆனால் கொள்கை நிலைப்பாடுகளும் தத்துவார்த்த ரீதியாகவும் மக்களின் பிரச்சனைகளும் முன்னிறுத்தி நாங்கள் நின்று வாக்குகள் எல்லாமே ஒவ்வொரு வாக்கும் 200 வாக்குகள் 300 வாக்குகள் சமம் தான் நான் சொல்லுவேன். அப்போ இதையும் தாண்டி மக்கள் வந்து எங்களை வாக்களித்திருக்காருல்ல, அந்த வெற்றியை நீங்கள் இப்படி சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் வென்றுட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு தேர்தலில் வெல்றோம், இல்லை 10 சீட் வாங்குகிறோம், இல்லை இவர் அண்ணன் ஐயா சொல்கிற மாதிரி கொள்கையில் நாங்கள் சமரசம் அடைஞ்சு விடுதலை சிறுத்தை போலையோ, இல்லை மதிமுக போலையோ, இல்லை தேமுதிக போலையோ, இல்லை தமிழக வாழ்வுரிமை போலையோ இந்த மாதிரி ஆகணும்னு ஐயா நினைக்கிறாரா? அதை தான் சொல்ல வராரா? அதை சொல்லணும்ல. இப்போ நீங்கள் அவர்கள் போல் நீங்கள் 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் 10 சீட்டையும் வாங்கி கரைந்து போங்கன்னு சொல்கிறாரா? அப்படி இல்லையே. அப்படி எங்களுக்கான வெற்றி தேவையில்லைன்னு அண்ணல் கட்சி தொடங்கி தேர்தல் அரசியலில் வரும்போது சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு இந்த மொத்த நாடு முக்கியம், நாங்கள் மெஜாரிட்டியை வென்று இந்த ஆட்சி அமைகிறது தான் எங்களோட நோக்கமே தவிர வெறும் 5 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு எப்படி தேமுதிக கரைஞ்சு போச்சோ, மதிமுக கரைஞ்சு போச்சோ, விடுதலை சிறுத்தைகள் கரைஞ்சு போச்சோ, பாமக இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் ஆயிருத்தோ, இந்த மாதிரி ஆகிறதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கவில்லை. ஒரு மாற்று சக்தியாக இந்த மண்ணில் திராவிட கட்சிகளுக்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கட்டமைத்து
இத்தனை லட்சம் மக்களை ஒன்று திரட்டி 36 லட்சம் வாக்களை வாங்கி நிக்கிற 8% மேல வாங்கி அங்கீகாரம் பெற்றுட்டோம். இதுக்கு மேல என்ன வேணும்னு அவர் இந்த தெளிவும் புரிதலும் வந்து கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இருக்குமா? உறுதியாக இருக்கு. இல்ல நாளைக்கு இந்த கட்சி எப்படி ஜெயிக்கும் அப்படின்ற பட்சத்துல கூட அவர் வேற கட்சிக்கு இந்த சில கட்சிகள்லாம் மாறுறாங்க. இப்ப நம்ம பார்க்க முடியுது. இப்படி நாம் தமிழ் கட்சி இனிமே வெல்லாது அப்படின்ற ஒரு காரணத்தினால போகலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நம்ம? இல்ல அப்படிலாம் யாருமே எனக்கு தெரிந்து கட்சிக்குள்ள வரவும் மாட்டாங்க, வந்தவங்க போயிருக்க மாட்டாங்க. அப்படி கட்சி வெல்லாதுங்கிற அடிப்படையில் யாரும் போகிற மாதிரிலாம் சும்மா போகும்போது ஏதாவது 2-3 பேர் சொல்லிட்டு போவாங்களே தவிர அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சியின் கொள்கை பிடிப்பும் கோட்பாடுகளும் என்றைக்குமே வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானதுன்றது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ ஒரு சில காரணத்தினால அவர்கள் வந்து போகும்போது இந்த ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு யாரோ ஒரு சிலர் வேணால் சொல்லிட்டு போயிருக்கலாமே தவிர அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் அதே சொன்னவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்களா, பாமக மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை மதிமுக மாதிரியோ தேமுதிக மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒருத்தவங்க வந்து தமிழ் தேசியத்தை நேசித்து அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரனை நேசித்து அண்ணன் சீமானோடு இணைந்திருக்கவே மாட்டாங்க. அந்த புரிதல் இருக்கிறவங்க விஜய் கட்சியோ இல்லை வந்து சினிமா நடிகர்கள் பின்னாடியே இருந்திருப்பாங்க. அப்படி உள்ளவங்க எல்லாத்தையும் தான் மாற்றி எதற்கும் நீங்கள் சினிமா முகத்துக்கு மேல் போகக்கூடாது, ஒரு சாதி பின்னாடி போகக்கூடாது, சாதிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்றதை எல்லாத்தையும் மாற்றி தான் அண்ணன் அவர்கள் இத்தனை பேர் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்களே தவிர இந்த புரிதல் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் எப்பவுமே வந்து திமுக வந்து நேரடியாக வந்து எதிர்ப்பீங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அத்தனை கட்சிகளும் வந்து பின்வாங்கி கூட நீங்கள் நேரடியாக திமுக எதிர்த்து நின்னீங்க. அதே மாதிரி வந்து நிறைய கணிசமான வாக்குகளும் பெற்றீங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக ஒரு சில டைம் வந்து விஜய் பக்கம் திரும்புறீங்க? விஜய் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, என்ன காரணம்? விஜய் சரியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சரியாக வந்தால் அண்ணனோட அன்பு தம்பியாக இருந்ததுனால அண்ணன் கொடுக்குற அறிவுரையாக கூட எடுத்துக்க வேண்டியதானே? இல்லை, அவர் சரியாக வந்தால் உங்களோட வாக்கு வங்கி அப்புறம் இல்ல அப்படி இல்ல. ஒரு தமிழ் தேசியம்ங்கிறதோட ஒரு தமிழரா ஒரு கட்சியை தொடங்கி வரும்போது அண்ணன் முதல்ல வாழ்த்து தானே தெரிவிச்சாங்க. நாங்க எங்கேயுமே எடுத்தோன்னு போய் வந்தோன்னே விஜயை போய் எதிர்க்கவே இல்லையே. எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இது நீங்க வேண்டாம், மண்ணுக்கு இது வந்து ஆபத்தானது, எங்கள் மண்ணை எங்கள் ஆள விடுங்கன்னு அண்ணன் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் கேட்டாங்களோ, அதை எதிர்த்து பேசினாங்களோ, அப்படிலாம் விஜய்க்கு நாங்கள் எதுவுமே செய்யலையே. அண்ணன் அவர்கள் தன் கட்சி தன்னோட நெருங்கிய ஒரு எப்படி சொல்ற நட்பாக ஒரு தம்பி வந்து காலைக்கும் போது எவ்வளோ குதூகலிச்சு அவரை வரவேற்றார்ல, எங்களுக்கே கூட சில சமயம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அண்ணன் அவர்கள் அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து உரிமை எடுத்து தம்பி வரணும், தம்பி நல்லா பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துலலாம் நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கலையே, அவரை விட்டே கொடுக்கலையே. எந்த அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, சினிமா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு மாநாடு நடத்த இடம் கொடுக்காம இருந்தபோது கூட அன்னைக்கும் முதல் குரலாக அண்ணன் குரல் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அவரை வந்து சம்மந்தம் இல்லாமல் எதிர்க்கணும்? ஒரு கொள்கை முரண் வருது, அது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதுதான் அதுக்கு காரணமே தவிர நீங்கள் அந்த கொள்கையில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்க. நீங்கள் முற்றிலும் மாறாக ஒரு புதிய எழுச்சியை இந்த மண்ணில் வந்து தமிழ் தேசியம் என்ற விதைத்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் இது ரெண்டுமே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சரியானது, எங்களோட கொள்கைங்க அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது தவறுங்கிற எடுத்து வைக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். அவருக்கு தெரிஞ்ச ஏதோ அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ வியூக வகுப்பாளர்லாம் வச்சு கட்சி ஏதோ ஜெயிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக பணக்கொழுப்பு அப்படின்னு வார்த்தையெல்லாம் பயன்படுத்த சரியா இல்லை? கட்சி நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து தப்பே கிடையாது. நீங்கள் எத்தனை வியூக அமைப்பாளர்னாலும் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அந்த கேள்வி வைக்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து அது சரிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க. அப்படி எப்படின்னா ஒரு கட்சி இந்த மண்ணில் மக்களின் தேவைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையில்லை, அவங்களுக்கான சமூக நீதி இது கொடுக்குறதுக்கு சரி செய்கிறதுக்கு தேவையில்லை, அவர்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பெருக்கிடவோ அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறிடுவோ எதுவும் தேவையில்லை. நீங்கள் எங்கிருந்து வேணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தரை கூப்பிட்டு வரலாம், அவரை வைத்து நீங்கள் வியூகங்கள் அமைக்கலாம், இந்த மக்களை மடைமாற்றி ஏமாற்றி வாக்குகளை பறிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று சரின்னு ஒன்று கொண்டு ஒரு நியாயப்படுத்துறீங்க இல்லையா. அதை ஏற்கனவே மோடி அவர்கள் செய்ததாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் அவர்கள் 2021 செய்ததாக இருக்கட்டும், அது எல்லாம் முற்றிலும் தவறானது தானே. அதுக்கு முன்பு திமுக என்ன சொல்லியிருக்கலாம், நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இதெல்லாம் செய்தோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்கள் கட்சி சமூக நீதி இந்த மண்ணில் பரப்பியது, எங்கள் தகப்பனார் ஐயா கலைஞர் அவர்கள் இவ்வளவு செய்திருக்கார் மக்களுக்குன்னு சொல்லி வாக்கு கேட்கலையே அவர்.
எதுவுமே செய்யலையே. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 500 கோடியை காசை கொடுத்து, வெறும் காசை கொடுத்து ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, விடியல் தான் தரப்போகிறான்னு விளம்பரத்தை போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தின மாதிரி நிறுத்தி மக்களை பொய் சொல்லி தானே இந்த வாக்களை பறிச்சாங்க. அப்போ அது எப்படி திருப்பி சரின்னு படுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அண்ணன் அவர்கள் சொன்னதே தவிர இது இவரை மட்டும் நோக்கியான பதில் அல்ல, இது எல்லோருக்குமான பதிலாக தான் இருந்துச்சு. இத்தனை கோடிகளை கட்டி நீங்கள் போட்டு 500 கோடி 1000 கோடியை போட்டு நீங்கள் ஒரு தேர்தல் இதில் வந்து வெற்றியை பெற்று நீங்கள் அப்படி என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க? அந்த காசை நீங்கள் திருப்பி எடுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை இந்த காசை இன்னொருத்தன் மூலமாக முதலீடு போடும்போது அவன் அதுலேருந்து லாபம் பெறணும்னு நினைப்பானா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்து நினைப்பானா? நீங்கள் நடக்கக்கூடிய ஆட்சியை யோசிச்சு பாருங்களேன். 2021 அப்புறம் இன்னைக்கு திமுக ஆட்சியின் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே அவர்கள் மக்களுக்காக நிக்கலையே, மக்களுக்கான எந்த திட்டங்களையும் முழுமையாக எடுத்த போராட்டம் கூட இப்போ அவங்க ஆளுங்கட்சியை செய்யலன்னு சொல்றேன். பண்ணலையே. இன்னைக்கு விளம்பரம் நேற்று கூட விளம்பரத்துக்கு தான் வந்துட்டார் ஐயா. அப்பா என்ன எல்லாரும் அப்பா என்ற நிலைமைக்கு போயிட்டாரு. இப்போ அடுத்து அழ ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணெல்லாம் வந்து அப்பான்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்களா? இல்லை நேற்று 2 பேரை கள்ளச்சாராயத்தினால 2 பேரை வெட்டி கொண்டாங்களே, அந்த பிள்ளைங்களாம் அப்பான்னு சொல்கிறாங்களா? இவரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு? என்ன இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு முதல் தெரியுமா? எதுவுமே தெரியாது. சுனிலோ பிரசாந்த் கிஷோரோ இல்லை எக்ஸோ ஒய்யோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட காசை கொடுத்து எங்களை பற்றிய எந்த நெகட்டிவ் விஷயங்களும் வரக்கூடாது, என்னை பற்றி புகழ்ந்து தள்ளவே வேண்டும், வாருங்கள் யூடியூப் சேனலில் 100 பேருக்கு காசை கொடுத்து புகழுங்கள் அப்படின்னு சொல்லி இது மடைமாற்றி இத்தனை 4 ஆண்டுகளாக செய்த கொடூரங்கள் கொடுமைகள் இந்த மக்களுக்கு. நேற்றுங்க அம்பத்தூரில் நேரடியாக போய் ஹோட்டலில் காசு கொடுக்கலன்னு கத்தி எடுத்து வெட்டுறாங்க. இந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் யாரோட அவலங்கள்? அப்போ இந்த அவலங்கள்லாம் வெளியில் சொல்ல விடாமல் அதை மடைமாற்றி ஒருத்தர் கூட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு காசை கொடுத்து பண்ணிங்கன்னா அது பேர் பணக்கொழுப்பு தானே. அந்த பணக்கொழுப்பு தான் அண்ணன் அவர்கள் சொல்கிறாங்க. பேசுனது வந்து சரிதானே சொல்கிறீங்க? முற்றிலும் சரிதான் நான் சொல்கிறேன், முற்றிலும் சரிதான். இது எல்லாருக்குமானது, இது விஜய் மட்டும் அல்ல, அத்தனை பேருக்குமான கருத்து தான் அது. நீங்கள் அதை வந்து விஜய் நோக்கி அந்த கேள்வி வரும்போது அதுக்கான பதிலாக இருக்கே தவிர இது இவர்களுக்கும் சேர்த்து தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய கோட்டையிலேருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் உருவ முடியாது, ஏன் ஒரு துகளை கூட அகற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த சாம்ராஜ்யத்தை நாங்கள் அழிச்சு வேரோடு அழிச்சு காட்டுறோம், மண்ணோட மண்ணை நாங்கள் புடிங்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இந்த 10 வருஷம் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்களாம் எங்கே இருந்தாங்க? 10 வருஷம் ஆட்சிக்குள்ளே வர முடியலையே. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் 13 வருஷம் எங்கே இருந்தாங்க அவங்க? இந்த கோட்டை எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது ஆணவத்தின் உச்சத்தில் பேசுகிறது. தன்னிடம் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லா செல்வாக்களையும் வைத்துக்கொண்டு நாம் இந்த நிலத்தில் தொடர்ந்து இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒருபோதும் நடக்காது. அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இருக்கிற வரைக்கும் உறுதியாக அது நடக்காது, நடக்க விடவும் மாட்டோம். தொடர்ச்சியாக இவர்கள் செய்யும் அவலங்களையும் இவர்களை அம்பலப்படுத்தவும் திராவிடம் என்ற பொய் சித்தாந்தத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்பலையும் முதன்மையாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இருப்பாங்க. அதில் ஓரளவும் அச்சப்பட வேண்டாம். நாங்கள் எந்த அடக்குமுறைக்கும் எல்லாத்துக்கும் தயாராக தான் எல்லாரும் வந்து நிற்கிறோமே தவிர அப்படியெல்லாம் வந்து இந்த கோட்டையிலேருந்து செங்கல் எடுக்க முடியாது, இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறலாம் சல்சிலியாக கொஞ்சம் கொஞ்சமாக உடுந்துக்கிட்டு இருக்குது. பெரியார் என்ற பிம்பமும் எல்லாம் அவர் மண்ணில், தந்தை பெரியார் மண்ணிலே போய் உடைச்சிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அவர் ஒரு வாக்கு வாங்க முடியாதுன்ற இடத்துல 24,000 வாக்குகளுக்கு மேலே அவங்க வாங்கி காட்டியிருக்கோம். அப்போ பெரியார் என்ற போலி பிம்பத்தை உடைக்கப்பட்டு தானே இருக்குது. அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி இந்த மண்ணில் இல்லைங்கிறத தமிழ் தேசியம் உறுதியாக அதை வந்து எல்லார் இடத்துலையும் கொண்டு செல்லுங்கிறது தான் உண்மை. ஆளுங்கட்சி நோக்கி நிறைய கேள்விகள் நீங்கள் எழுப்பிட்டு இருக்கீங்க, குற்றச்சாட்டுகளும் இந்த மாதிரி எல்லாம் முன் வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, சீமான் அவருடைய கேள்விகளை நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து மேலே போய் சீமான் அவர்களை பற்றி பேசவே மாட்டாரு, அவர் பேரை கூட வாயிலே உச்சரிக்க மாட்டாரு. என்ன காரணம்? அப்படி பேசினா வளர்ந்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு தீண்டாமை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன்லேருந்து நீங்கள் இருந்து இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தி தான் தமிழக மண்ணில், அதில் மாற்று கருத்து இல்லை. அவரை நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்து நீங்கள் அவருடன் வந்து ஒரு கலந்தாய்வு பண்ணுறீங்க. இங்கே ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, எய்தாப்பில் உதயநிதி உட்காந்துருக்காரு, நடுவில் ஒரு சீட்டு எதுக்கு காலியாக விடணும், அங்கிட்ட எதுக்கு திருமாவளவன் உட்காரணும்? இதை விட ஒரு தீண்டாமை எங்கேயும் இருக்குமா? இதை தான் தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். எந்த இடத்துலையுமே அவருக்கான மரியாதை கொடுக்கறது இல்லை. அவர் அதே நிலைமை தான் இன்றைக்கி இந்த கட்சிக்கு. நீங்கள் இந்த கட்சி பேரை சொல்லாமல் இருந்தால் இந்த கட்சியிலேருந்து வர்றவங்களை எதுக்கு நீங்கள் வந்து ஒரு அறிவாலயத்தில் உங்களுக்கு நேரம் இல்லையா? இங்கே வந்து ராஜீவ்காந்தி கூட்டு வர்ற 3000 பேர் எதுக்கு அங்கே சேர்க்கணும்?
கட்சி பேரை கூட உங்களுக்கு சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற நீங்கள் எதற்காக 3000 பேரை கூக்கணும்? சரி அப்படியே இருக்கட்டுங்க. அப்படி ஒரு பேரை சொல்ல முடியாத கட்சியை வெளில வைக்கிறதுக்கு நீங்கள் 17 பேர் கூட்டணி 20 பேர் கூட்டணியோட இன்றைக்கி ஈரோட்டில் நிற்கணும். இது ஒரு சாதாரண கட்சிப்பா, ஒன்றுமே இல்லைப்பா, இந்த கட்சிக்கெல்லாம் நம்ம வந்து கூட்டணி தேவையா? யாரும் எங்களுக்கு இந்த இதில் கூட்டணி கட்சியெல்லாம் ஓட்டு போட வேணாம், யாரும் எங்களோட சேர்க்கணும், நாங்கள் தனித்து நின்று இவங்களை ஜெயிச்சு காட்டுறோம்பா சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? ஏன் அங்கேயும் போயிட்டு அதை விட பெரியார் என்ற பிம்பத்தை உடைக்கிறான்னு தெரிஞ்சோம் 32 பேரை ஒவ்வொருத்தனாக இருக்கிற கட்சியில் வச்சு ஒவ்வொருத்தனா இந்த திருமுருகன் காந்தியை வந்து பெரியாரின் பிம்பம் அது இதுன்னு பேசி 200 ஓட்டு வாங்க வச்சார். எதுக்கு இதெல்லாம்? பயம் தானே. கள்ள ஓட்டு எதுக்கு போடணும்? பயந்தானே. இந்த கட்சி வாயிலேருந்து உங்களுக்கு வார்த்தையே வராது, சீமான் அவர்கள் பேரை கூட சொல்ல மாட்டீங்க. அப்பேற்பட்ட கட்சிக்கு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? எல்லா இடத்துலையும் மக்களை எங்களை சந்திக்க விடாமல் ஏன் அச்சுறுத்துனீங்க? ஒரு இடத்துலையும் எங்களுக்கு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அனுமதி தெரியல. 6 மணிக்கு கூட்டம்னா 5:30 மணிக்கு வந்து ஒரு சந்துக்குள்ளே போய் தான் போட்டுக்கணும்னு சொல்லி எங்களை ஏன் வற்புறுத்துனீங்க? அப்போ இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி பார்த்து பயம் இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரெல்லாம் விலகிற மாதிரி இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி கண்டறியார் ராஜீவ்காந்தி? அவரோட தலைமையில் எல்லாரையும் சேர்த்து ஒருங்கிணைக்கிறாரு. எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி? இல்லை, அவர் இந்த வேலை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேலையே இதுதான். அவருக்கு வந்து ஒரு உங்கள் கட்சியிலேருந்து அவருக்கு வேலை செய்கிறாங்களா? இல்லை அவருக்கு என்னென்னா, இந்த கட்சியில் யாரெல்லாம் வந்து மனச்சோர்வில் இருக்கிறாங்க, இல்லை கட்சி தலைமை மீதோ இல்லை கட்சி மீதோ அதிருப்தியில், இல்லை கட்சி வந்து அவர்களை ஒதுக்கி வைக்கிறதோ, கட்சியில் வந்து சரியாக வேலை பார்க்கலன்னு அவர்களை வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, இவர் ஏதோ ஒரு காரணம் நடக்கல, இதெல்லாம் அவர் உட்காந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இதை வைத்து ஒரு வேலையை. இந்த ஒரு படத்தில் செந்தில் வந்து கவுண்டமணி கடை போட்டிருப்பாரு, இங்கிட்டு வடிவேலும் செந்திலும் வச்சு இளநியை கயிறை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி. அந்த வேலை தான் அவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் இளநீ கயிறு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஒவ்வொருத்தராக போட்டு இந்த வேலையை திமுகவில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை அவர் சரியாக செய்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அப்பயும் பாவம் ஒழுங்காக செய்ய தெரில போல. 30 பேர் 3000 பேருன்னு கணக்கு கட்டி போன தடவை மாட்டிக்கிட்டாரு அறிவாலயத்தில். இனிமேனாவது அவர் கொஞ்சம் தெளிவாக செய்யணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு சாட்டை சேனல் தான் நம்ம தான் எடுத்து வெளியிட்டிருப்போம்னு நினைக்கிறேன். மொத்தத்தையும் எங்கெங்கிருந்தோ கூட்டு வந்து அவனுக்கு என்னன்னு தெரியாமல் சோறு போடாமல் வச்சுருந்து மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் டெல்லியில் போகும்போது கூட அவரை வந்து கூப்பிடலங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அவர் வந்து இனிமே அவரோட சாயம் வெளுத்துருச்சு, யாரும் உண்மையாக வரல, இவர் வந்து ஏமாற்றி இந்த மாதிரி 3000 பேர்னு சொல்லி அதான் ஸ்டாலினும் உதயநிதியும் ஒருத்தர் கப்பு கொடுத்து ஏமாத்தினார் வேர்ல்டு கப் பாயிண்ட் வந்துன்னு. அதை விட பெரிய ஏமாற்றுக்காரனா இப்போ ராஜீவ்காந்தி இந்த கட்சியிலேருந்து வெளிப்பட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் அவரோட இது செல்லாதுன்னு நினைக்கிறேன். 2026 நாம் தமிழர் கட்சியோட நகர்வு எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை வரைக்கும் சீமான் அவர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய தம்பிமார்களாக இருக்கட்டும், நீங்கள் எழுப்புற குரல்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது. அதை கேட்கவே நல்லா இருக்குது. இந்த குரல்கள்லாம் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவளோட காத்துட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்க போகுது? 2026 நடக்குமா? மகிழ்ச்சி. காத்திருந்து பாருங்கள். விரைவாக அண்ணன் அவர்கள் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு வருட காலத்துக்கு முன்பே இந்த தேர்தல் முடிந்த அடுத்த நிமிடமே நாங்கள் வந்து 24 தேர்தலுக்கு அப்புறமே நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் அவர்கள் வேட்பாளர் முதற்கொண்டு அறிவித்து ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் பண்ணிட்டாங்க. இது 2வது முறையாக சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்காங்க. கட்டமைப்பு மிக வலுவாக ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டு பொறுப்பாளர்கள் அதிகமாக நியமிக்கப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கு. 26க்கு இப்போ எத்தனை வேட்பாளர்? கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களுக்கு மேலே அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் 116 பெண்கள் 116 ஆண்கள்ன்ற இதில் தான் நாங்கள் வந்து தேர்தல் இதை 117 இதில் வந்து பெண்கள் வந்து சரிசமமாக கொடுக்குறோங்கிறதுல இன்றும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுது. அதனால் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பெரிய வெற்றியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இமாலய வெற்றியும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து நிறைய வந்து இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். 100 வாய்ப்பு கொடுக்க போறாரு. இப்ப நிறைய பேர் அந்த மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் வயது மூத்தவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன பையனை இளைஞர் ஒன்று நிப்பாட்டும் போது அவருக்காக அந்த பெரியவங்களாம் வேலை பார்ப்பாங்களா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம்? இல்லை, கட்சியை அண்ணன் அப்படிதான் வழிநடத்தி கொண்டு போக சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறாங்க, ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மிக சரியாக அதை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் தமிழர் கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. உறுதியாக செயல்படும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பெண்களை நிறுத்தினாலும் சரி, அந்த இடத்துல ஒரு இளையவரை நிறுத்தினாலும் சரி, அதற்கெல்லாம் கட்சி வந்து இவரை நிறுத்துது, இவர் சொன்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லா தேர்தலும் வேலை செஞ்சுருக்காங்க. அது இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, பணம். இது ஒன்று தான் இங்கு வந்து பெரிய தொய்வாக இருக்கிறது. அது ஒன்று தானே தவிர
மித்தபடி நீங்கள் வந்து ஈரோட்டிலான நீங்கள் பார்த்துருக்கணும், ஒரு கட்சி வந்து இப்படியெல்லாம் வேலை செய்யுமா, இப்படியெல்லாம் தேர்தல் பணி செய்வார்களா என்று யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கிடைக்கிற இடத்துல தூங்குறது, கிடைக்கிறத சாப்பிட்றது, அவர்கள் பாட்டுக்கு எந்திரித்து ஒருத்தர் இருப்பார் 3 மணி ஆயிடுச்சுன்னா எழுப்பி விட்ருவார், எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க, நேரமாச்சு, நாம் இங்கே தூங்குறதுக்கு வரவில்லை என் உறவுகளே, நாம் இந்த இனத்தை எழுப்புவதற்கு வந்திருக்கோம், நான் தூங்குவதற்கு கிளம்புங்கள்னு சொல்லி ஒரு ஆள் கிளப்பி விட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போக வச்சு எல்லாம் தன்னெழுச்சியாக வந்தவங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டுன்னு ஒருத்தர் சொல்ல, நான் 15 நாள் இங்கே போய் தங்க போகிறேன் அப்படிம்பார். அத்தனை, அதாவது இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மாதிரி ஒரு வீரியமிக்க தொண்டர்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி திமுக கட்சி நாளைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா காசை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். காசு இல்லை என்றால், பணம் இல்லை என்றால் அவர்கள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களே பொறுப்பாளர்களே வரமாட்டார்கள், ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கள் வீட்டிலே 4 ஓட்டு இருந்துச்சுன்னா 1 ஓட்டு தான் உழுவும், மீதி 3 ஓட்டு அந்த கட்சிக்கு உள்ளாது. இது சத்தியம், நிதர்சனம். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நாளைக்கு நீங்கள் தேர்தல் வரும்போது, இன்றைக்கி நான் சொல்கிறேனே, திமுகவுக்கு 10% வாக்குகளுக்கு மேலே உறுதியாக இருக்காது. அது அவர்களுக்கே தெரியும். நான் காசு கொடுத்தாதான், காசை கொண்டு போய் கிளை பொறுப்பாளர் வரைக்கும் சேர்த்தாதான் அவர்கள் வந்து நாளைக்கு வேட்பாளரை போட முடியும், நாளைக்கு அந்த வேட்பாளருக்கு வேலை செய்யணும் ஒருத்தரை போய் கட்டளை விடணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அண்ணன் சீமான் அவர்களின் ஒற்றை வார்த்தை தான். அடுத்த நிமிடம் வேட்பாளர் போட்டாங்க, அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. 234 தொகுதியை தாண்டி உலகமெல்லாம் இருக்கும் மக்கள் காசை போட்டு டிக்கெட் போட்டு வந்து வேலை செய்வோம். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய வளர்ச்சியும் சரி, வெற்றிக்கான இதுவும் சரி. உறுதியாக இந்த தேர்தல் எங்களுக்கான தேர்தலாக இருக்கும். நிறைய தகவலை பகிர்ந்தீங்க எங்களோட, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.